மைனாரிட்டி ஓட்ஸை இன்டெரக்டாக விஜய் டார்கெட் பண்ணுறாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. டைரெக்டாகவே டார்கெட் பண்ண என்ன தப்பு? திருப்பரங்குன்றத்தில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனைங்க? அந்த கோயில் தரப்புக்கும் இன்னொரு மனுதாரர் தரப்புக்கும் அந்த தீபத்து உள்ள தீபம் ஏற்றது பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அங்கே தர்கா ஒன்று இருக்குது, அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. தர்காவுக்கு இப்போ அவங்களுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை சார். ஃபர்ஸ்ட் இல்லைம்மா சாப்பிட்டது பிரச்சனை இல்லை. ஏன் பிரியாணி சாப்பிட்டாங்க? நல்ல பாயிண்ட் வந்துட்டு நீ ஏன் பிரியாணி சாப்பிட்டாங்க? யார் பிரியாணி சாப்பிட்டது? நவாஸ் கனி எம்பி. ஏன் இங்கேருந்து ஒரு எம்பி இங்கேருந்து மலைக்கு உச்சியில் போய் பிரியாணி சாப்பிடணும்னு ஒரு வேண்டுதலை? இந்த இடம் வந்து இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானதுங்க. இவ்வளோ வருஷம் பிரச்சனை கிடையாது. திமுக அரசு வந்த உடனே தான் இஸ்லாமியர்கள் தடுக்கப்படுறாங்க. இப்படி தான் அங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது. சென்னையில் எங்கேயுமே போராட்டத்துக்கு அனுமதி இல்லைன்னு போலீஸ் சொன்னாங்க. ஆனால் கவர்னருக்கு எதிரான போராட்டத்தை திமுக கிண்டியில் நடத்துச்சு. இது ஒரு பொலிட்டிக்கல் கேம். இஸ்லாமியர்கள் ஓட்டை நான் ஏன் வாங்கணும்? யார் வாங்கணும்? திமுக வாங்கணும். பாருங்கள், இல்லைனா உங்களை வந்து இவங்க அழிச்சிருவாங்கன்ட்டு இவங்களே போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்து போராடுங்கன்னு சொல்கிறது. இந்த புறம் இஸ்லாமியர்களை வந்து சிம்பத்தி எடுக்கிறது. இது வந்து இவங்க பொலிட்டிக்கலி ஸ்டேஜ் ட்ராமா. இது இன்றைக்கி அந்த நீதிபதி போல இம்பீச்மெண்ட் கொடுக்குறாங்க பார்லிமெண்ட்டில் 120 எம்பிஸ். ஆமாம், அது வேலையை விட்டு தூக்கிட முடியுமா? அவரை மெஜாரிட்டி வேணும்ல, தெரியுதுல்ல, அப்புறம் எது கொடுக்குறீங்க? இப்போ கூட புதுசாக கவர்மெண்ட் கிண்டியில் வந்து ஒரு 3 குளம் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி 3 குளம். ஒரு குளத்தோட ஏரியா எவ்வளோ? கம்மி தான் சார். மொத்தம் 100 ஏக்கருங்க. 100 ஏக்கரையும் நீர்நிலையை மாற்ற சொல்லியிருக்காங்க. உங்கள் 10 ஏக்கரில் கூட குளம் ஒன்றில் மீதி இடத்த வந்து பிளாட் போட்டு விற்றுருவாங்க. க்ளோஸ் வேணுங்க, அதுக்குள்ளே எப்படி பிளான் போட்டு வைக்க முடியும்? ஏங்க வழி ஏற்படுத்திட்டா முடிச்சிட போகுது. 4000 கோடின்னாங்க நம்ம சென்னையோடைய ஃப்ளட் ஐ மீன் ஸ்ட்ராங் வாட்டருக்கு. அது என்னாச்சு? ஸ்ட்ராங் வாட்டர் உங்கள் ஏரியாவில் இருந்ததா இல்லையா? 4000 கோடி என்னாச்சு? பம்பு செட்டை வச்சு திருப்பி அதே பம்பு, அதே மோட்டார், அதே பைப்பு தான். ஆமாம். அப்போ எங்கே வேஸ்ட் தட் மணி கோஸ்? எதிர்காலம் குறித்த அக்கறைன்ற விஷயம் நம்ம வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்தார்னா இந்தந்த விஷயத்தெல்லாம் மாற்றுவார் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஒரு விஷயம் ஃபார்ச்சுனாக நம்ம சொன்னார்னா சரி ஓகே. இப்போ சீமான் அவர்கள் பேசுகிறப்ப வந்து இல்லை, அவர் சொல்லலைன்னா எப்படி தெரியும் உங்களுக்கு? இப்போ டிஎம்கே சொல்லிச்சா? சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்களா? பாதி பேரில் முக்கால்வாசி செய்யலை. 95%. அப்போ எது உங்களுக்கு வேணும்? எது என்னால் செய்ய முடியுமோ, எது நாட்டுக்கு அவசியமோ அதை மட்டும் தாங்க சொல்ல முடியும். உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசுக்காக வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல இயலாமல் வாய் மூடி மௌனம் காத்ததை நாடே ராஜஸ்நேகளுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து வதக்க மூத்த பத்திரிகையாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரடா அவர்கள் நம்ம இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். பிஜேபி ஆர்எஸ்எஸ் சைட்லன்னு சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி கன்சாலிடேஷனுக்காக தான் வந்து ஒரு இது பண்ணுறாங்க. மைனாரிட்டி கன்சாலிடேஷன் காங்கிரஸ் டிஎம்கே கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னா அது விஜய் எவ்வளோ ஹார்வஸ் பண்ண முடியும் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றத தான் பார்க்குறாங்க அப்படின்ற விஷயம் சொல்கிறாங்க. அதனால் என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? மைனாரிட்டி ஓட்ஸை மட்டும் மைனாரிட்டி ஓட்ஸை இன்டெரக்டாக விஜய் டார்கெட் பண்ணுறாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன் டைரெக்டாகவே டார்கெட் பண்ண என்ன தப்பு? ஏன் இன்டெரக்டாக டார்கெட் பண்ணோம்? இல்லை, அந்த மாதிரி ஒரு பார்வை இருக்குல்ல. எல்லா ஓட்டையும் தானங்க டார்கெட் பண்ணுவாங்க ஒரு அரசியல் கட்சி. எப்படி டார்கெட் பண்ணாமல் இருப்பாங்க? அதில் என்ன தப்பு இருக்கு? தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மைனாரிட்டிஸோட ஓட்டு ஈஸியாக அலைன் ஆகிடும், டிஎம்கேவோட வெற்றி வாய்ப்பு குறையும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதை தானே எல்லாரும் எல்லா கட்சியும் அதை தான் முயற்சி பண்ணி திமுகவை வெற்றி வாய்ப்பை குறைக்கணுன்றதானே எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க. விஜயை தானே டிக்ளேர் பண்ணி தானே சொல்கிறாங்க. எனக்கும் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் இங்கே தேர்தல் போட்டியே அப்படின்றாருல. அப்போ திமுகவை வீழ்த்துவதற்கு எல்லா ஓட்டையும் தானே அவர் டார்கெட் பண்ணுவார். மைனாரிட்டி ஓட்டை மட்டும் டார்கெட் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இல்லை மைனாரிட்டி மட்டும்தான் இவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு ஏதாவது ரூல் இருக்கா? அப்படிலாம் கிடையாது சார். ஏன் அப்படின்னா மனிதநேய முஸ்லீம் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியோட நிறுவனர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒன்று சொல்லியிருந்தார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத ரீதியான பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணுறதே வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லி அதிமுக கூட்டணியில் இருக்காரு. இது பண்ணுறதே வந்து திமுக தான் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை வந்து அவர் வைக்கிறார். சமீபத்தில் அன்புமணி அவர்கள் ஒரு பார்வை ஒன்று வச்சிருந்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கும் பறையர்களுக்குமான மோதல் உண்டு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா திமுக திருமாவளவன் இவங்கள தான் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற கன்சல்டேஷனை விட்டு விட்டா உடச்சு கேஸ்ட் ரிலிஜன் சொல்லி பிரித்து திருப்பி சொல்கிறாங்க. அன்புமணிக்கு காஸ்ட் தேவைப்படுது, திருமாவளவனுக்கு காஸ்ட் தேவைப்படுது, திமுகவுக்கு காஸ்ட் தேவைப்படுது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு பாப்புலர் லீடர் கிடையாது. லைக் விஜய் வந்து பாப்புலர்.
அவருக்கு வந்து இந்த காஸ்ட் கன்சாலிடேஷனோ ரிலீஜியஸ் கன்சாலிடேஷனோ தேவை கிடையாது. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவின்குமார் ஆணவ படுகொலை சார்ந்த விஷயங்களையோ திருப்பரங்குன்றம் தீபம் சார்ந்த விஷயங்களையோ எதுவுமே வந்து பெருசாக பேச மாட்டாங்க. திருப்பரங்குன்றத்துலேருந்து வருவோம். ஃபர்ஸ்ட் ரீசன் திருப்பரங்குன்றத்தில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனைங்க? அந்த கோயில் தரப்புக்கும் இன்னொரு மனுதாரர் தரப்புக்கும் அந்த தீபத்துள்ள தீபம் ஏற்றது பிரச்சனையாக இருக்குது. இப்போ அதுதான் உங்களுக்கு மீடியாவில் சொல்லப்படுது இல்லையா? ஆனால் அங்கே தர்கா ஒன்று இருக்குது, அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. தர்காவுக்கு இப்போ உங்களுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை சார். ஃபர்ஸ்ட் இல்லை பிரச்சனை இல்லை. ஏன் பிரியாணி சாப்பிட்டாங்க? நல்ல பாயிண்ட் வந்துட்டு. நீ ஏன் பிரியாணி சாப்பிட்டாங்க? யார் பிரியாணி சாப்பிட்டது? நவாஸ் கனி எம்பி. ஏன் இங்கேருந்து ஒரு எம்எல்ஏ போயிட்டு இங்கே எம்பி இங்கேருந்து மலைக்கு உச்சியில் போய் பிரியாணி சாப்பிடணும்னு வேண்டியதில்ல? நார்மலாக போகிற வர இன்னும் நார்மலாக போக முடியலைங்க. டிஎம்கே ஆட்சிக்கு வந்த பிறகு அங்கே வந்து ஆடு கோழி நேர்த்திக்கடன் பண்ணுறதுக்கும் அனுமதி இல்லை, தர்காவில் போய் தர்காவை பார்க்குறதுக்கும் அனுமதி இல்லை. இந்த ஆட்சி வந்த பிறகு 2 பேருக்குமே. யாருக்கு? இது ஆடு கோழி பள்ளியிடத்துக்கும் அனுமதி இல்லை, தர்கா இல்லை, தர்காவில் போய் தான் ஆடு கோழி பள்ளிடணும். ஓகே. நேர்த்திக்கடன் இது மாதிரி சிக்கிந்தருக்கு வேண்டிக்கிட்டு எனக்கு ஏதாவது நல்ல காரியம் நடந்துச்சுன்னா நான் வந்து உனக்கு வந்து ஆடு வச்சு சாப்பாடு போடுறேன், இல்லை கோழி எடுத்து சாப்பாடு போடுறேன் அப்படின்னு இங்கேருந்து போகிறாங்கல்ல மக்கள். அது இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கேரளாக்காரனாக இருக்கலாம், ஆந்திரா யார் வேணா இருக்கலாம். அவர்களை இந்த அரசு தடுக்குது. அந்த தமிழக காவல்துறை தான் தடுக்குது, இனிமேல் இங்கே யாரும் போகக்கூடாதுன்னு. அப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போ அங்கே உள்ள இஸ்லாமியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. இந்த அரசு ஏன் எங்களை தடுக்குது? இவ்வளோ 100 வருஷமாக இருந்தது, நாங்கள் போயிட்டு வழிபட்டு தான் வந்திருக்கோம், இப்போ ஏன் தடுக்கிறீங்க அப்படின்றது தான் அங்கே தான் பிரச்சனை. இப்போ யார் இந்த பிரச்சனையை உருவாக்குறது? ஸ்டார்டிங் பாயிண்ட் யார்? கவர்மெண்ட், டிஎம்கே கவர்மெண்ட். ஏன் உருவாக்குறாங்க? அப்போ இந்த பிரச்சனை ஆரம்பித்தோடனே இந்து அமைப்புகள்லாம் வருது. அங்கே வந்து பர்மனண்ட்டாக ஆடு கோழி பள்ளியிடக்கூடாதுன்னு அவங்க சண்டை போடுறாங்க. அதுக்காக போராட்டம் நடத்துகிறாங்க. போராட்டம் நடத்தும்போது நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, நாங்கள் இங்கே போராட்டம் நடத்தணும், நீங்கள் வந்து ஆடு கோழி அறுக்க தடை போடணுன்ட்டு. அதிமுக ஆட்சியில் வரல, அதற்கு முன்பு இருந்த திமுக ஆட்சியில் வரல, அதற்கு முன்பு ஆட்சியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா தீபத்தூண்ல விளக்கேற்றக்கூடாது. தீபத்தூணே வரலங்க. நான் இது இஸ்லாமியர்களை பற்றி பேசுவோம். 100 வருஷத்துக்கு முன்பே அவங்க 1860 1830 அவங்க வந்து இந்த பிரச்சனையெல்லாம் போய் லண்டன் கோர்ட்டில் தீர்ப்பு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த இடம் வந்து இஸ்லாமியர்கள் சொந்தமானதுன்னு. இவ்வளோ வருஷம் பிரச்சனை கிடையாது. திமுக அரசு வந்த உடனே தான் இஸ்லாமியர்கள் தடுக்கப்படுறாங்க. இப்படி தான் அங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது. ஓகே, அதற்கப்புறம் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க. யார்? திமுக அரசு தான் அனுமதி கொடுக்குது. இன்னைக்கு கூட அனுமதி கொடுக்குது. யாருக்கு? இந்த அமைப்புகளுக்கு. அங்கே உள்ள போராட்டம்னு கேட்டால் அனுமதி கொடுப்பாங்க. யார் போராட்டம்னு கேட்டால் அனுமதி கொடுப்பாங்களா? இப்போ ரீசெண்டாக வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கலாம், ஆர்எஸ்எஸோட நடைபாதைலாம் வந்து போயிருந்து ஸ்வாகாவோட. ஆர்எஸ்எஸ் பிஜேபி தவிர வேற யாருக்கு போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க? இங்கே தொடர்ச்சி சீமான் உட்பட பல பேர் எங்கே போராட்டம் பண்ணாங்க? இப்போ கூட இந்த ஆடு மாடு மேய்க்கிற போராட்டம்லாம் ஏங்க அது போராட்டம் இல்லைங்க, போராட்டம் மாநாடுங்க. அது சரி, ஆடு மாடு மாநாடு வேற. மலையில வந்து அத்துமீறி ஆடு மாடு மேய்ப்பன் மேய்ச்சி அது கேஸ் ஒன்று வாங்கிடுறாங்க. கேஸ் போட்டிருக்காங்களா? அப்போ அனுமதி இல்லைன்னு தான் அர்த்தம். இப்போ இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியோடைய மாணவிக்கு போராட்டம் நடத்துறது சென்னையில் எத்தனை பேருக்கு அனுமதி கொடுத்தாங்க? எத்தனை கட்சிக்கு அனுமதி கொடுத்தாங்க? ரொம்பவே கம்மி தான். யாருக்குமே கொடுக்கல. ஆமாம், அந்த விஷயத்துக்கு யாருக்குமே எந்த விஷயத்துக்குமே கொடுக்குறது இல்லை. ஆனால் ஒரு கூட்டத்தில் அடிக்கடி ஆர்ப்பாட்டமா எப்போ நடந்தது? கடைசியாக ஒரு வலதுக்கடத்தில் நடந்த ஆர்ப்பாட்டம் சொல்லுங்க பார்ப்போம், போராட்டம் சொல்லுங்க. ரெனோவேஷனுக்காக அது இது பண்ணி வச்சு எங்கே கடந்தது? கரெக்டாக நீங்கள் தான் சொல்கிறீங்க அடிக்கடி அங்கே நடக்குதுன்னு. அப்போ தான் நான் கேட்குறேன், உங்களை எப்போ கடைசியாக நடந்துச்சுன்னு. சென்னையில் எங்கேயுமே போராட்டத்துக்கு அனுமதி இல்லைன்னு போலீஸ் சொன்னாங்க. ஆனால் கவர்னருக்கு எதிரான போராட்டத்தை திமுக கிண்டியில் நடத்துச்சு. அவங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துப்பாங்க. ரோட் ஷோ யாருக்குமே அனுமதி இல்லை, எந்த கட்சிக்கும் அனுமதி இல்லை. ஆனால் திமுக பண்ணிக்கலாம். பிரச்சாரத்தை வந்து விஜய் அவர்கள் அஜித்குமாரோட மரணத்துக்கு ஆப்போசிட், லாக்அப் டெத்துக்கு ஆப்போசிட்டாக ஒரு இது ஒன்று பண்ணியிருந்தாங்க. எங்கே பண்ணாங்க? பீச் ரோடு. ஆமாம், அது வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக இன்னொரு ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணி என்ன பண்ணாங்க? எஸ்ஐஆர் ரிலேட்டட் ஒரு ஆர்ப்பாட்டங்க. அது ஆர்ப்பாட்டம் வேற, போராட்டம் வேற. நான் சொல்றது போராட்டத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ திமுக அங்கே வந்து பாஜக வந்து ஆர்ப்பாட்டம் கேட்கல, போராட்டம் தான் கேட்டாங்க. அப்போ தான் தலிபான் ஆட்சியாக நடக்குதுன்னு எச் ராஜாங்க கேட்குறாரு. சரிங்களா? எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இது ஒரு பொலிட்டிக்கல் கேம். இஸ்லாமியர்கள் ஓட்டை நான் ஏன் வாங்கணும்? யார் வாங்கணும்? திமுக வாங்கணும். பாருங்கள், இல்லைன்னா உங்களை வந்து இவங்க அழிச்சிருவாங்கன்ட்டு இவங்களே போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்து போராடுங்கன்னு சொல்கிறது. இந்த அப்புறம் இஸ்லாமியர்களை வந்து சிம்பத்தி எடுக்கிறது. இது வந்து இவங்க பொலிட்டிக்கலி ஸ்டேஜ்டு ட்ராமா. இது இன்றைக்கி அந்த நீதிபதி போல இம்பீச்மெண்ட் கொடுக்குறாங்க பார்லிமெண்ட்டில் 120 MPs. ஆமாம், அது வேலையை விட்டு தூக்கிட முடியுமா? அவரை மெஜாரிட்டி வேணும்ல, தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்கு கொடுக்குறீங்க? எதுக்கு கொடுக்குறீங்க? சும்மா இவங்க பாலிடிக்ஸ் தான்.
அப்போ ரிசல்ட் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சது. ஒண்ணுமே இல்ல. அப்போ அரசியல் தானே பண்ணுறாங்க. இந்த அரசியலுக்குள்ளே விஜய் வந்து கருத்து சொல்லணுன்னு ஒரு கும்பல் பம்புகள் இதை அவன் எவ்வளோ பெரிய கேடியா இருப்பான். ஆக்சுவலி கருத்து சொல்லணுன்றது தானே இந்த ஒரு கிளாரிட்டின்னு இருக்குல்ல, அந்த கிளாரிட்டியாவது விஜய் அவர்கள் எடுத்து சொல்லணும்ல. எதுக்குங்க இப்போ சொன்னால் என்ன சொல்லுவாங்க, திமுக இதில் நாடகம் ஆடுதுன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, பாரு பிஜேபி சங்கி வெளியே வந்துருச்சு பாரு கொண்டை அப்படின்னாங்க. இது இல்ல பிஜேபி மேல இருக்க மிஸ்டேக்கும் விஜய் அவர்கள் எடுத்து சொல்லணும் அப்படி பார்த்தீங்க. ஏன் பிஜேபி இவங்க தாங்க தூண்டி விடுறாங்க. அதுதாங்க பலமுறை சொல்கிறாரு, 2 பேருக்குமே கள்ள தொடர்பு இருக்குது, அண்டர் கிரவுண்டில் கனெக்ஷன் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாருல, அதோட எடுத்துக்காட்டு தாங்க இது. சரிங்களா? ஸோ இட் இஸ் கவின்குமார் விஷயம் மதுரையில் 5 தீர்மானங்கள் நிறைவேற்றிருந்தாங்க அந்த மதுரை மாநாட்டில். முதல் தீர்மானமே இது. 2வது தீர்மானம் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு. பட் ஏன் அதை வாசிக்கலை, ஏன் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றலைன்னு எனக்கு தெரியாது. பட் ஒரு கட்சிக்கு அதோடைய ரெசல்யூஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அவர்களே எடுக்கிற முடிவு. அதை வந்து அந்த தீர்மானத்தில் அந்த மாநாட்டில் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த கேள்வியே வந்திருக்காது. பரந்தூர் விஷயத்துலையும் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 40 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகத்தை நோக்கி நான் வருவேன், நீங்கள் விரைவில் முடிவெடுக்கல அப்படின்னு அந்த விஷயங்கள் தள்ளி போயிட்டே இருக்குது. தள்ளி போயிட்டே தான் இருக்குது. இல்லை பரந்தூர் நிச்சயமாக விஜய் வந்து ஸ்டாப் பண்ணிடுவார். ஏன் ஸ்டாப் பண்ண முடியும்? அந்த மக்களோட இதுவே சப்போர்ட்டே இல்லைங்க. பரந்தூரில் ஏர்போர்ட் வேணும்னு கேட்குறது யார்? தமிழக அரசு. தமிழக அரசுடைய டிட்கோன்னு நினைக்கிறேன். டிட்கோ தான். ஆமாம், டிட்கோ தான் கேட்குது. அந்த டிட்கோ வேணான்னு சொல்லிடுச்சுன்னா முடிஞ்சுது. இட் இஸ் நாட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதோ இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி மத்திய அரசு இருந்தாலும் கேட்குறது யார்? தமிழக அரசு தான் கேட்குது. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தான் கேட்டோம், ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கேட்டோம். ஏன் அங்கே வாங்க அங்கே கேட்குறாங்க? இத்தனை இடங்கள் மற்ற இடங்கள்ல இருக்குல்ல, ஏன் இங்கே கேட்கணும்? 500 ஏக்கர் நீர்நிலைகளை அழிச்சிட்டு தான் உங்களுக்கு வந்து ஏர்போர்ட் கட்டணுமா? ஏற்கனவே இருக்க ஏர்போர்ட்டே அந்த 6 மேலே தானே இருக்குது ஒரு ரன்வே. ஏற்கனவே ஒரு வாட்டி தப்பு பண்ணியாச்சு, அதுக்காக திருப்பி எல்லா நீர்நிலைகளையும் அழிக்கணுமா? அப்போது நம்மளுக்கு போதியான புரிதல் இல்லை. இப்போ வந்து நீர் அன்னைக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. சென்னையை சுற்றி பல்வேறு ஏரிகள் இருந்தது, குளங்கள் இருந்தது. இன்றைக்கி ஏரி குளம் இங்கே இருக்குது. இப்போ கூட புதுசாக கவர்மெண்ட் கிண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 குளம் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 குளம். ஒரு குளத்தோட ஏரியா எவ்வளோ? கம்மி தான் சார். மொத்தம் 100 ஏக்கருங்க. 100 ஏக்கரையும் நீர்நிலையை மாற்ற சொல்லியிருக்காங்க. இவங்க 10 ஏக்கரில் கூட குளம் ஒன்றில் மீதி இடத்த வந்து பிளாட் போட்டு விற்றுருவாங்க. க்ளோஸ் வேணுங்க, அதுக்குள்ளே எப்படி பிளாட் போட்டு வைக்க முடியும்? ஏங்க வழி ஏற்படுத்திட்டா முடிச்சிட போகுது. ரோடா இல்லை, ரேஸ் கோர்ஸ்க்கு போகிறது ரோடா இல்லை. ஸோ திஸ் இவங்களுக்கு இந்த எதிர்காலம் குறித்த அக்கறை இல்லைங்க. இல்லை, அந்த எதிர்காலம் குறித்த அக்கறைன்ற விஷயம் நம்ம வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்தார்னா இந்தந்த விஷயத்தெல்லாம் மாற்றுவார் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஒரு விஷயம் ஃபார்ச்சுனாக நம்ம சொன்னார்னா சரி ஓகே. இப்போ சீமான் அவர்கள் பேசுகிறப்ப வந்து இல்லை, அவர் சொல்லலைன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? இல்லை, அவர் இப்போ சொல்லலை. ஏங்க ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நான் இங்கே வந்தால் பேசிக்கான உட்கட்டமைப்பு இருக்குல்ல, அனைவருக்கும் கல்வி, சாலை, மருத்துவம், அதுக்கு அடுத்தது வேலைவாய்ப்பு, இதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். போலி ப்ராமிஸ் நான் பண்ண மாட்டேன்றாரு. இதை சரி பண்ணாலே மற்றதெல்லாம் சரியாயிடும் இல்லைங்க. அவர் இதை சொல்லலைன்றீங்க நீங்கள். சார் அது எப்படி பண்ணுவார்ன்ற ஒரு விஷயம் ஏங்க எல்லாத்தையும் சரி, அதுக்கான தேர்தல் மேனிஃபெஸ்டோ வரும். அதில் என்னென்னலாம் பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் அவசரப்பட்டா அவசரம்லாம் இல்லை சார். ஆல்ரெடி ஐ சி ஹி இஸ் ஹிண்டிங். இல்லை எல்லாருமே இப்போ டிஎம்கே சொன்னிச்சா? சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்களா? பாதி பேரில் முக்கால்வாசி செய்யலை. 95%. அப்போ எது உங்களுக்கு வேணும், எது என்னால் செய்ய முடியுமோ, எது நாட்டுக்கு அவசியமோ அதை மட்டும் தாங்க சொல்ல முடியும். இல்லாததான் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னாங்க, அதுக்கடுத்தது எஜுகேஷன் லோன் ரத்துனாங்க, நகைக்கடன் ரத்துனாங்க, டீசலுக்கு 5 ரூபாய் 5 ரூபாய் குறை பண்ணாங்க. எவ்வளோ வட்டை சுட்டுட்டு தானே விட்டாங்க. கேஸ்ல 100 ரூபாய். ஏன் எதுவுமே பண்ணல? வந்ததுக்கப்புறம் பாதி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்ஜெக்டாக மாறிச்சு கேஸ். ஏங்க நீங்கள் தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெவென்யூ ஜெனரேட்டிங் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. அப்போ இந்த தமிழ்நாட்டில் ஏன் பண்ண முடியல? காசெல்லாம் உங்கள் கல்லாவுக்கு தானங்க போகுது. 4000 கோடினாங்க நம்ம சென்னையோடைய ஃப்ளட்டு, ஐ மீன் ஸ்ட்ராங் வாட்டருக்கு. அது என்னாச்சு? இப்போ ஸ்ட்ராங் வாட்டர் உங்கள் ஏரியாவில் இருந்ததா இல்லையா? 4000 கோடி என்னாச்சு? பம்பு செட்டை வச்சு திருப்பி அதே பம்பு, அதே மோட்டார், அதே பைப்பு தான். ஆமாம். அப்போ எங்கே வேஸ்ட் தட் மணி கோஸ்?
ஆனா இதெல்லாம் கூட வந்து டீட்டெயிலாக இறங்கி ஒரு போராட்டமா வந்து ஐ மீன் போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ மக்கள்கிட்ட ப்ராப்பரா கொண்டு போய் சேர்க்கறாங்களா மற்ற கட்சிகள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எதிர்கட்சிகளுக்கான ஒரு மற்ற பற்றாக்குறை கட்சிகள் ஏடிஎம்கே இவங்க 10 ரூபாய் இருந்தாங்கன்னா அவங்களும் 8 ரூபாய் சாப்பிட்டுருப்பாங்க. ஏன்னா இப்ப அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஆமாங்க. இல்லைங்க, ஒரு பெரிய திமுகவுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் ஒன்று சொல்லியிருப்பாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதிமுக ஊழல் அமைச்சர்கள் அனைவரையும் 6 மாதத்தில் வழக்கு பதிவு செய்து சிறப்பு நீதிமன்றம் ஒன்று உருவாக்கி எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுப்போம் நாங்கள். ஆல்ரெடி ஒரு சிறப்பு நீதிமன்றம் இருக்கு. எங்க இருக்கு எம்எல்ஏ எம்பி அது? இது ஏடிஎம்கே ஊழலுக்கு தனி. ஊழல், ஏடிஎம்கே எம்பிஸ்க்கு தனி கோர்ட்டு. என்னாச்சு? சரி, மற்றது தான் பண்ணல, காசு செலவாகும். இதுக்கு என்ன காசு செலவாகுது? அதே மாதிரி 6 மாசத்துக்குள்ள கொடநாடு கேட்டு விசாரிச்சு ஏன் இப்போ வந்தவொடனே டீம் போட்டாங்க, புது டீம். என்னாச்சு அந்த டீம்? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சசிகலாவை இப்போ இன்னைக்கு அந்த பிளேஸ்க்கு ஓனர் யாருங்க? சசிகலா அவர்கள். அவங்கள அவங்க வீட்டில் தான் திருடு போச்சு. அவங்கள விசாரிச்சாங்களா? இப்போ ஜெயலலிதா சசிகலா 2 பேரோட ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி தான் அது. ஜெயலலிதா உயிரோடு இல்லை. அப்போ யார் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர்? சசிகலா அவர்கள். அவங்கள ஏன் விசாரிக்க? உங்கள் வீட்டில் என்னமா வச்சுருந்தீங்க, என்னமா காணாம போச்சு, செக் பண்ணி சொல்லுங்க. சொல்லணும்ல. அப்போ ஆனால் டிடிவி சமீபத்தில் பேசுகிறப்ப வந்து நாங்கள் ஒரு சில முக்கியமான பேப்பர்லாம் இருந்துச்சு, அதை நாங்கள் அப்போவே எடுத்து கிழிச்சு போட்டோம், அந்த பேப்பர்லாம் போயஸ் கார்டன்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இவங்களுக்குள்ளே மாற்றி அடிச்சுட்டு டிஎம்கேவோட அப்போசிஷனை ப்ராப்பராக இவங்க பண்ணலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதிமுகவினர். அதிமுக பலன் இன்ன வரையும் சரியாக பண்ணலைங்க. எடப்பாடி சரியாக அரசியல் செய்திருந்தால் அண்ணாமலை எதுக்கு இங்கே வளர்ந்துருக்க போகிறாரு? அந்த கேப்பை அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. இப்போ எடப்பாடி பேச ஆரம்பிச்சாலும் அண்ணாமலை சைலண்ட் ஆகிட்டாரு. இல்லை, அண்ணாமலை சைலண்ட் ஆகிட்டாருன்றால சைலண்ட் ஆக்கிட்டாங்கன்ற மாதிரி ஆக்கப்பட்டிருப்பார் உறுதியா. ஏன் அப்படின்னா அவர் சொல்லிட்டு இருந்த அவரை சார்ந்து பல பேர் பேசிட்டு 2026 வரைக்கும் அவர் தான் இல்லைங்க. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியிலேருந்து விலகி வந்ததுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்ன? அண்ணாமலையுடைய உங்களுடைய மாநில தலைமை எங்களுடைய தலைவர்களை சரியாக ரொம்ப விமர்சிக்கிறாங்க, அது சரியில்லைன்னு சொன்னாங்க. இப்போ இந்த கூட்டணி மறுபடியும் அமைப்பதற்கு அண்ணாமலை தடையாக இருப்பார்னா அண்ணாமலை நீக்கினாங்க. யாரை போட்டால் ரொம்ப இந்த கூட்டணி ரொம்ப சரியாக போகும்னா, ஏற்கனவே இங்கே இந்த நயினார் நாகேந்திரன் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நயினார் நாகேந்திரன் போட்டாங்க. அதுக்கடுத்து டிடிவி தினகரன் இங்கே இருந்தால் நமக்கு செட் ஆகாதுன்னா அவரை கழட்டி விட்டாங்க. இப்போ அதிமுக பிஜேபி இஸ் இன் ஃபேவர் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி தானே? அதுதானே இதுவரையும் நடந்துகிட்டே இருக்குது. எடப்பாடி திமுக மாதிரி எடப்பாடி பாஜக மாதிரி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அதிமுக தோத்தாலும் பிரச்சனை, அதிமுக ஜெயிச்சாலும் பிரச்சனை. ஜெயிச்சதுன்னா பங்கு கொடு அப்படின்வாங்க. இல்லை கொடுக்க முடியாதுன்னா வா எம்எல்ஏலாம் நான் வாங்குறேன், நானே ஆட்சி அமைப்பேன்னு. தோற்று போச்சுன்னா ஒரு முக்கிய புள்ளியாக வான்னு தூக்குவாங்க. ஸோ ஏற்கனவே அப்படி போன வாட்டி 2021 தோல்விக்கு அப்புறமா பல பேர் அதிமுகலேருந்து பாஜக பக்கம். இந்த வாட்டி இன்னும் ஹெவியாக நடக்கும். எந்த அளவுக்கு இவங்க பூரா தோக்குறாங்களோ அந்த அளவுக்கு பிஜேபிக்கு நல்லது அது. ஆனால் 210 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பொதுக்குள்ள அவர் பேசுகிறாரு. எல்லா கட்சி தலைவர்களும் அப்படி தான் சொல்லுவாங்க. இல்லைங்க நான் தோற்று போயிடுவோம், 3rd place போகிறோன்னு சொல்லுவாங்களா பொதுக்குழுவில்? இல்லை, நான் அவர் காட்டுற அந்த ஒரு கிராஃப்ன்றது நான் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் காட்டுறாரு. அவங்க அப்படி தாங்க சொல்லுவாங்க. வேற அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? ஆனால் தமிழ்நாடு மக்களோட ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக வயசானவங்க ஒரு 35+ இருக்கவங்க கிட்ட கேட்டோம்னா ஏடிஎம்கே இல்லைனா டிஎம்கேப்பா, ஏடிஎம்கே இல்லைனா டிஎம்கேப்பா அந்த ஒரு நரேஷனாகவே அந்த நரேட்டிவ்ஸ்ன்றது வேற, கல நிலவரம்ன்றது வேற இல்லையா? இப்போ கல நிலவரம் அவங்க போய் கேட்குறப்பன்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு மாற்று கட்சி எதுவாக இருக்கும் நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா அதிமுக தான் வருது தவிர விஜய் அவர்கள் ப்ராப்பரான ஒரு சர்வே எடுப்பாங்க. நிறைய பேர் இன்னும் மீடியாக்கள் இன்னும் சர்வே ப்ராப்பராக எடுக்க ஆரம்பிக்கிறதில்ல. தே வில் கம் அப். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்துக்கு பொன்னான நேரம்லாம் நம்ம சாதாரண நேரம் தான். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ.